ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு ஹாரர் சேலஞ்ச் தான் நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டைம் என்னன்னா நைட்டு 3 AM, அதாவது 3 மணி விடிய காலையில் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாரா சரித்ரான்னு சொல்லிட்டு ஒரு 2 பொண்ணுங்க மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் இந்த ஃபுல் கேமே. அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இப்போ இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி நான் கொடுக்குறேன். 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேம் விளையாடுறது 2 பேராக தான் விளையாட முடியும். ஆனால் என் கூட இப்போ யாரும் விளையாடுறதுக்கு இல்லை. ஸோ அதனால நான் சோலோவாக விளையாட போகிறேன். அண்ட் எப்படி இந்த கேமை ப்ளே பண்ணணும்னா, ஒரு கேண்டில் ஏற்றிக்கோங்க. இது நைட் டைமில் தான் பண்ணணும். தென் நீங்கள் 2 பேர் விளையாடுறீங்கன்னா 2 காயின்ஸ் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சோலோவாக விளையாட போறீங்கன்னா நீங்கள் 2 காயின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கேம் எப்படி விளையாடணும்னா, 2 காயினும் ஈக்குவலா, இப்போ நீங்க டெய்ல்னா டெய்ல் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஹெட்னா ஹெட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த 2 இப்படி ஹெட்ல வச்சுட்டு தென் ஜஸ்ட் நான் இப்படி தள்ளி விடுவேன். தள்ளி விடும்போது இந்த காயின் 2மே ஹெட்ல இருக்கணும். ஹெட்ல இருந்தா மட்டும்தான் இந்த கேம் கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த சாரா சரித்ரான்றவங்க நிஜமாவே இருக்காங்களா இல்லையான்றது நம்ம இந்த கேம்ல தான் தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் கேண்டில் ஆன் பண்ணிடுறேன். இது பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? சேம், இது 2ம் அப்படியே சேர்ந்து வந்திருக்கு. கேண்டில் ஐயோ தீக்குச்சி. ஆக்சுவலா இதை நான் பிரிச்சுட்டேன். ஓகே, நான் ஃபைனலா ஒரு வழியா இந்த கேண்டில் ஏத்திட்டேன். ரொம்பவே இந்த கேண்டில் ஏத்துறதுக்கு என்ன சீரழிச்சிருச்சு. ஸோ நான் கேம் ஆரம்பிக்க போறேன். எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு, வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நான் இதை ட்ரை பண்ண போறேன். ஸோ 2 10 ரூபாய் காயின் எடுத்திருக்கேன். எனக்கு 1 ரூபாய் காயின் கிடைக்கல. கிடைச்சா எந்த காயின் கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது 2மே இந்த கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு தலை விழுந்தா மட்டும்தான் இந்த கேமுக்குள்ள நம்ம கம்ப்ளீட்டா உள்ள போகும். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நான் அதை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, ஆக்சுவலா நீங்க சோலோவா நீங்க பண்றீங்கன்னா இது உங்க ஷோல்டர்ல வச்சுக்கோங்க. சண்டா மந்திரம் பண்ற மாதிரியே இருக்கேனே, சிரிப்பா வருது. இப்ப இதை தள்ளி விட்டா எங்க போய் விழுணும் எனக்கு தெரியாது. அதை வேற நான் தேடணும். ஐயோ ராமா. இப்ப நான் தள்ளி விட போறேன். இல்ல, நான் முதல்ல கேட்கணுமே, அதை மறந்துட்டேன். சாரா சரித்ரா இந்த கேமுக்குள்ள நான் என்டர் ஆகலாமா? இன்னத்துல தலை விழுந்திருக்கு. இன்னொன்னுத்துல என்ன விழுந்திருக்குன்னு தெரியலையே. ஓகே, இன்னொன்னுத்துல பூ விழுந்திருக்கு. ஓகே, ஒன்னுத்துல தலை, இன்னொன்னுத்துல பூ விழுந்திருக்கு. ஸோ என்னால ஸ்டார்ட் பண்ண முடியல. திருப்பியும் 2 ட்ரை பண்ணுவோம். 2 ட்ரைக்கு அப்புறம் தெரியல, பண்ணிட்டே இருப்போம். தலை விழுற வரைக்கும் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, திருப்பியும் நான் என்னோட ஷோல்டர்ல வைக்கிறேன். ஷோல்டர் வேற பேலன்ஸ்டா நிக்க மாட்டேன். ஓகே, சாரா சரித்ரா, நான் இந்த கேம் ஆரம்பிக்கலாமா? ஒண்ணு தலை விழுந்திருக்கு. தலை விழுந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோம், தரமா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தரமா நம்ம இந்த கேம் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் இந்த கேமையே ஸ்டார்ட் பண்றேன். ஆனா தலை வந்துருச்சு. நம்ம இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது, பார்ப்போம். இப்போ நான் ஒரு சில கேள்விலாம் கேட்க போறேன். அந்த கேள்விக்கெல்லாம் சாரா சரித்ரா அந்த 2 அந்த இறந்து போன பொண்ணுங்க நமக்கு ரிப்ளை பண்றாங்களா அப்படின்றதுதான் இந்த கேமே. ஸோ செக் பண்ணுவோம். அடுத்த கேள்வி என்ன கேட்க போறேன்னா,
சாரா சரித்ரா, இந்த 2 பேரு என் கூட என் முன்னாடி இப்ப இருக்கீங்களா? நான் வேற ஏக்கு மாதிரி உட்காந்துருக்கேன். ஒரே நிமிஷம் நான் ப்ராப்பரா உட்காந்துக்கிறேன். சாரா சரித்ரா, கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே பல சவுண்ட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து எனக்கு கேட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பல சவுண்ட்ஸ்லாம் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கு. என்ன தெரியல, நட்டு உருள்ற மாதிரி, கதவு வந்து இது பண்ணுற மாதிரி சவுண்ட்லாம் கேட்டுகிட்டே இருக்கு. அதனால் அது உணர முடியுது, கேட்க முடியுது. சரி, ஓகே, நம்ம வந்து கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணலாம். சாரா சரித்ரா 2 பேரும் இங்க இருக்கீங்களா? தலை விழுந்துருச்சு. உங்களுக்கு நான் வந்து என்னோட இன்னொரு கேமரால வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். அது உங்களுக்கு காட்டுறேன். அந்த கிளிப்பும் நான் இதுல ஆட் ஆகும். ரெண்டுமே வந்து தலை விழுந்துருச்சு. ஸோ சாரா சரித்ரா இப்ப நம்ம கூட தான் இருக்காங்க. வேற எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இந்த நைட்டு ஏதாவது அமானுஷ்யமா என் வீட்டுல பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னா தலை கொடுங்க, பண்ண மாட்டீங்கன்னா மிஸ் மேட்சா பூ இல்ல தலை அப்படி கொடுத்துருங்க. ஓகே, நான் கேட்க போறேன். இன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த நைட் என் வீட்டுல ஏதாவது பண்ணுவீங்களா? அமானுஷ்யமா ஏதாவது பண்ணுவீங்களா? சொல்லும் போதே ஷோல்டர்ல இருந்து கீழே விழுது. ஏதாவது சவுண்ட் எல்லாம் கேட்குது. ஷோல்டர்லயே ஃபர்ஸ்ட் நிற்க மாட்டேங்குது. ஓகே, நான் வந்து இதை வந்து நான் தள்ளுறேன். அமானுஷ்யமா ஏதாவது பண்ணுவீங்களா? தலை என்னடா சொல்லி வச்ச மாதிரி தலையா போயிடுது. அம்மாடியில பண்ணுவீங்களா என் வீட்டுல? அப்போ ஏதோ வித்தியாசமா தான் இருக்கு, பயப்படுற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓகே, கேமை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம், ஸ்கிப் பண்ண வேணாம். என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, என் வீடே வந்து திடீர்னு பார்க்கும்போது அமானுஷ வீடு மாதிரி இருக்கு. ஏனே எனக்கே தெரியல, பார்க்க அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே, என்ன கேள்வி கேட்க போறேன்னா, ரீசன்ட் டேஸ்ல வந்து எதுவுமே வந்து சரியில்லை. எனக்கு ரொம்பவே மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் மாறுமா இல்லை இப்படியே இருக்குமா? மாறுச்சுன்னா ரெண்டுமே வந்து தலை கொடுங்க. மாறலைன்னா ஸ்பேட்சா பூ இல்லை தலை ஏதாவது ஒன்று கொடுங்க. ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கு. இந்த சிச்சுவேஷன் மாறுமா? சாரா சரித்ரா, என்னடா அது தலையாவே எழுதிட்டு இருக்கு. நான் வந்து சீட் பண்ணல, எதுவுமே பண்ணல. கோ இன்சிடென்டா வந்து எனக்கு தலையா விழுந்துட்டு இருக்கு. என்னால நம்ப முடியல. ஸோ வந்து பார்ப்போம். நிஜமாவே ஆன்சர் பண்ணுதா நமக்கு? என்னால நம்ப முடியல. ஆன்சர் பண்ணுதான்றதே என்னால வந்து ரியாக்ட் பண்ண முடியல. ரொம்பவே வந்து மர்மமா இருக்கு, ஷாக்கிங்கா இருக்கு. நிஜமாவே வந்து இது ஆன்சர் பண்ணுதான்றதே என்னால இது பண்ண முடியல. மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. என்னடா அது கேள்விக்கு எல்லாமே வந்து சேமா வந்து எப்படி காயின் ரிப்ளை கொடுக்குன்றதே எனக்கு வந்து தெரியல. ஸோ ஓகே, தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த கேமை
முடிச்சுட்டு நான் வெளியே போகும்போது என்னை எதுவும் பண்ண மாட்டீங்களா? சாரா சரித்ரா, இந்த கேமை நான் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வெளியே போகும்போது நீங்க என்ன எதுவும் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டீங்கன்னா ரெண்டுமே தலை கொடுங்க. பண்ணுவீங்கன்னா மிஸ் மேட்சா பூ தலை மாறி கொடுங்க. ஓகேவா? பண்ண போறேன், எனக்கு பயமா இருக்கு. தலை வரணும். ஆக்சுவலா ரெண்டுமே வந்து பூ விழுந்திருக்கு. ஸோ திருப்பி இதை ட்ரை பண்றேன். தலை தான் வந்து மெயின். பூ விழுந்தா அதை எடுத்துக்கப்படாது. ஸோ வந்து ஒன்று தலை விழணும், இல்லைன்னா பூ தலை விழணும். அதுதான் கான்செப்ட். அதான் இந்த கேமோட ரூல்ஸே. பூ விழுந்தா நம்ம நாட் அக்செப்ட் தான். ஸோ திருப்பியும் இந்த கேள்வியை கேட்டு நம்ம வந்து பண்ணுவோம். சாரா சரித்ரா, இந்த கேமை நான் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் என்னை எதுவும் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டீங்கன்னா ரெண்டுமே எனக்கு தலை கொடுங்க. பண்ணுவீங்கன்னா மிஸ் மேட்சா பூ இல்ல தலை ஏதாவது கொடுங்க. சேம் தலை என்ன எதுவும் பண்ணாது. ஆக்சுவலா நிஜமாவே சாரா சரித்ரா இருக்காங்களா? என்னால நம்ப முடியல. எப்படிங்க தலை இதுவாக விழ முடியும்? கம்ப்ளீட்டா ஷாக்கா இருக்கு. என்னால நம்ப முடியல. ஆக்சுவலா நம்பவே முடியல. எனக்கு இந்த இது வந்து நிஜமாவே வந்து நம்பவே முடியல. நான் உங்களுக்கு அந்த கிளிப்ல ஆட் பண்றேன். சேம் தலை எப்படி அது விழும்? ஒருவேளை சாரா சரித்திராக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதானே. அடுத்த கேள்வி அதை கேட்டுருவோமா? வேண்டாம், எனக்கு இந்த கேம் போதும். இதுக்கப்புறம் நான் அதுவும் விளையாட விரும்பல இதுக்கப்புறம். ஏன்னா நிஜமாவே ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது கொஞ்சம் சீரியஸா போகுது. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேமை விட்டு நான் போறேன். சாரா சரித்ரா, இந்த கேமை விட்டு நான் போறேன். இந்த கேமை நான் லீவ் பண்றேன். உங்களுக்கு ஓகேனா ரெண்டுமே ஹெட் கொடுங்க. ஓகே, நான் பண்றேன். எனக்கு ஹார்ட் பீட்லாம் ஸ்பீடா ரேஸ் ஆகுது. எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு. ஓகே, அது வந்து வேண்டாம், நீங்க லீவ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ ஒன்று பூவும் ஒன்று தலையும் விழுந்திருக்கு. ஸோ ரெண்டுமே தலை விழுந்தாதான் இந்த கேம் விட்டு நான் ப்ராப்பரா வெளியே போக முடியும். அப்படி நான் ப்ராப்பரா வெளியே போகல அப்படின்னா ஃபைனலா நான் அதை சொல்றேன் என்ன நடக்கும்ன்றத. ஸோ நான் ட்ரை பண்றேன். சாரா சரித்ரா, நான் இந்த கேமை விட்டு போகலாமா? ஐயோ, ஒன்னு இப்படி விழுந்துருச்சு. என்னோட இதுல இப்படி விழுந்துருச்சு, ஹெட் விழுந்துருச்சு. இன்னொன்னு என்ன விழுந்ததுன்னு தெரியலையே. ஹெட், பட் ஆனா ஹெட் விழுந்துருச்சு. ஆனா என்னோட டைஸ்லயே விழுந்துருச்சு. நான் ஃபோர்ஸா இது பண்ணல. ஓகே, இது ரெண்டுமே ஹெட் விழுந்ததுனாலதான் நான் வந்து ஓகேன்ற மாதிரி இதை நான் ஸ்டாப் பண்றேன். ஆக்சுவலா வந்து இந்த கேமை வந்து ப்ராப்பரா முடிச்சுட்டு போகணும். முடிச்சுட்டு போகலன்னா என்ன நடக்கும்னா, இந்த கேமை விளையாடினவங்க நிறைய பேர் ப்ராப்பரா முடிக்காம போனவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. மர்மமான முறையிலும் இறந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த கேமை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா முடிக்காம இந்த கேமை விட்டு நீங்க வெளியே போகாதீங்க. ஸோ கண்டிப்பா சொல்றேன், ஏதோ ஒரு அமானுஷ சக்தி நான் இந்த கேமை விளையாடும் போது
கரெக்டாக அந்த ஹெட் விழுறது, ஒரு சிலதுலாம் அந்த மாற்றி மிஸ்மேட்சாக விழுக்கிறது, இதெல்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த கேண்டில் ஏற்றும் போதும் அந்த ரெண்டு ஸ்டிக்கும் மேட்சாக ஒரே மாதிரி வரும்போதும் ஸோ என்னமோ ஒரு மாதிரி சிங்கா அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என்னால் நம்பவே முடியல. ஸோ இது சேலஞ்சு நானா பண்ணேன், இந்த டைமில் பண்ணேன்றதே என்னால் நம்ப முடியல. ஸோ அவ்வளோதான் இந்த சேலஞ்ச். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு மெயின் டிஸ்க்ளைமராக நான் சொல்கிறேன். எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஹாரர் கேம்லாம் விளையாட பிடிக்கும், உங்கள் பர்சனல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து திடீர்னு வந்து எனக்கு தெரியல, லெஃப்ட் வெர்ஷன் வந்து லைட்டாக வந்து ஏதோ நீ எழுந்து வர மாதிரி இருந்துச்சு, பயந்துட்டேன் நான். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதான் இது உங்களுக்கு வந்து பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது ஃபன் பண்ணணும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணுங்க. மற்றபடி உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணாதீங்க. இது ஒரு ரியலாகவே ஒரு ஹாண்டடான கேம் தான். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ஓகே, பாய், குட் நைட்.